அறிவு இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பூங்குடி, நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். என்ன நம்பி என் கூட வா. இப்படி தாலி கட்டிக்கிறதுனா நான் என்னைக்கோ வந்திருப்பேனே. எனக்கு எங்க அப்பாவோட வார்த்தை முக்கியம், அவர் கொடுத்த வாக்கு முக்கியம். இது வரைக்கும் என் அப்பாக்கு தெரியாம நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிருக்கேன். அது என் அப்பாக்கு தெரியாம நான் காலேஜ்க்கு போய் படிச்சது மட்டும்தான். நான் பண்ண தப்புக்காக என் அப்பா என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா சங்கர இல்ல. யார கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிருந்தாலும் நான் சரின்னு தான் சொல்லிருப்பேன். என் அப்பா சாதாரணமா சொன்னாலே சரின்னு சொல்றவ என்ன நம்பி அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. அதை எப்படி சரவணா நான் மீறுவேன்? உனக்கு வேணும்னா என்னை பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா எங்க அம்மாக்கும் எங்க மாமாக்கும் என்னை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி இவங்க 2 பேரும் இங்க வந்து நின்னு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எங்க அப்பாவோட வாக்கு முக்கியம், அவரோட வார்த்தை முக்கியம். என்னோட உசுறு போனாலும் அது அவரோட வார்த்தைக்காகவும் வாக்குக்காகவும் தான் போகும். இன்னொரு தடவை இந்த மாதிரி எண்ணத்தோட என்ன பார்க்க வந்துராத. நான் செத்தாலும் சாவனை தவிர எங்க அப்பாவோட வார்த்தைய நான் மீற மாட்டேன். ஆமா, இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சால நினைச்சல. புருஷனுக்கு தெரியாம பொம்பளை செய்யற எந்த காரியமும் விளங்காது. இப்ப தெரியுதா?